இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு வரும் பிரச்சனைகளினாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் நாம் கலங்குகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து நிற்போம். ஆபத்தும் விபத்தும் சில பயங்கர வியாதிகளின் அறிகுறிகளும் வரும்போது கலங்கி நிற்கிறோம். பிள்ளைகளின் வாழ்க்கையை திசை மாறி போகும்போது எப்படி இதை சமாளிக்கப் போகிறோம் என்று கலங்குவோம். எதிர்பார்த்த உதவி ஏற்ற நேரத்தில் நமக்கு வந்து சேரவில்லை என்றால் கலங்கி நிற்போம். சிலருடைய தூஷணமும் நிந்தையான வார்த்தைகளும் நம்மை கலங்கச் செய்யும். ஒன்றுமே இல்லாமல் வெறுமை நம்மை ஆட்கொள்ளும் போதும் தனிமையில் நாம் இருக்கும்போதும் நாம் கலங்குகிறோம். நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிடும்போது கலங்கி நிற்போம். நமக்கு பிரியமானவர்களை நாம் இழக்கும் போதும் கலங்கி தவிப்போம். இனி எப்படி நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து வருவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று நமக்கு ஆறுதலின் வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உள்ளமும் கலங்கிய நேரங்கள் உண்டு. தன்னோடு இருக்கவும் ஜெபிக்கவும் உபதேசிக்கவும் அவர் இரவெல்லாம் ஜெபித்து தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கப் போவதை அறிந்து அவர் ஆவியிலே கலங்கினார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அதேபோல் அவருடைய நெருங்கிய நண்பர் லாசரு இறந்தபோது அவருடைய சகோதரரும் யூதர்களும் சேர்ந்து அழுதபோது இயேசுவும் ஆவியில் கலங்கினார் என்று யோவான் 11:33 கூறுகிறது. ஆகவே கலங்கும் நம் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தேவனாயிற்றே, நம் மனிதர்களாயிற்றே, நம் இருதயத்தை அவர் எப்படி அறிவார், நம்ம கலக்கத்தை எப்படி அவர் அறிவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்முடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுகிறார். நாம் கண்ணீர் விடும்போது அவரும் நம்மோடு கூட கண்ணீர் விடுகிறவராய் இருக்கிறார். நம்மை அசட்டை பண்ணவே மாட்டார். கெத்செமன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தெய்வ சித்தத்தை செய்யும்படியாய், அதாவது சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவர் வந்து ஜெபிக்கும்போது பலத்த சித்தமாய் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீரனுடைய அந்த கலக்கத்தினுடைய காரணங்கள் என்ன என்பதை தேவன் நன்கு அறிவார். கலங்குகிற நமக்காக எண்ணிலடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும் ஆவியானவராய் இருக்கிறார். கலங்கும் உங்களையும் என்னையும் சந்தோஷமும் சமாதானம் ஆட்கொள்ள செய்ய அவரால் முடியும். ஆனால் நமக்கு விசுவாசம் தேவை. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், கண்ணீரோடு அவர் பாதத்தையும் நாடுங்கள். மத்தேயு என்ற சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 28 பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், தள்ளாட விடவே மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. உங்களை கலங்க பண்ணுகிறவர்களை நீங்கள் கலங்க பண்ணும்படி செய்வார். மலைகளை மிதித்து தவிடு பொடியாக்கத்தானே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த மண்மேடுகளை கண்டு கலங்குகிறீர்கள்? நம்மோடு தேவன் இருந்து பராக்கிரம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். உங்களை கலங்க பண்ணும் பார்வோன் அவனுடைய சேனைகள் உங்களை துரத்தி கொண்டே வந்தாலும் அனைத்தையும் சிவந்த சமுத்திரத்தை தள்ளி போட வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் வழிகளை தடை செய்து நம்மை கலங்க பண்ணுகிற எரிகோ கோட்டைகளையும் நொறுக்கி போடுவார். உங்களை கலங்க வைக்கும் காரியங்கள், கலங்க செய்யும் மனிதர்கள், இவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை அருமையான தேவன் இவ்வளோ அழகான வார்த்தைகளை சொல்லி நம்மை திடப்படுத்தும் போது நாம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. புகைகிற அந்த கொள்ளிக்கட்டைகளின் நிமித்தம் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களின் ஆலோசனை நிலை நிற்பதுமில்லை, அவைகளின் படி சம்பவிப்பதும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 அதிகாரம் 6 அருமையாய் நமக்காக சொல்லியிருக்கிறார்.
ஆகவே நம் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன், நம் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், நம் கசப்பான காரியங்களை மதுரமாய் மாற்றுகிற தேவன், துயரமான நேரத்தில் ஆனந்த களிப்பை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தேடுங்கள், அவர் பாதத்தில் கூடுங்கள். கலக்கமான நேரங்களில் அதிகமாய் தேவனை தேடுங்கள், துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கலங்கி நிற்கிற இந்த ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்க வருகிறோம். ஆறுதலான உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, எங்கள் கலக்கத்தையும் நாங்கள் துவண்டு போய் இருப்பதும் நீர் அறிவீர். அதற்கு காரணங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் ஆத்துமா கலங்குகிறதையும் தியங்குகிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆனால் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவன் நீர் ஒருவர் தான், உம்மால் தான் அது கூடும். ஆகவே நாங்கள் உம்மை விசுவாசத்தோடு தேடி உம்முடைய பாதத்தில் வந்து காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அரைத்து உயரே பறக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாகும். எங்கள் கலக்கம் நீங்கி எங்களுக்கு சமாதானத்தையும் தேவன் அருள செய்ய உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஒவ்வொருவருடைய கலக்கத்தையும் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆகவே நீங்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தொடர்ந்து நாங்கள் பேசுகிற செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.